மீல் மேக்கர்னா என்ன? அதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது எவ்வளவு அளவு சாப்பிடணும், அப்படி அதிகமா சாப்பிட்டா அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் லாங் டர்ம்ல நம்மளுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மீல் மேக்கர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோயாபீன்ல இருந்து ஆயில் நீக்கப்பட்டு டெக்ஸ்சர்டு சோய் ப்ராடக்ட், அதாவது ஒரு மாவு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த மீல் மேக்கர். இது மீல் மேக்கர் நேம் எப்படி வந்ததுன்னா 1965ல பிஎஸ்பி அப்படின்னு சொல்ற ஒரு பிராண்ட் வந்து இதை மீல் மேக்கர் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம்ல சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இதோட ப்ராடக்ட் நேம் பாத்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் தான். இதை ஏன் லான்ச் பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல புரோட்டீன் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருந்தது 1965. அதனால சோயா ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன் வந்து புரோட்டீன் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க. ஏன்னா இதுல 100 கிராம் நீங்க மீல் மேக்கர் எடுக்கிறப்போ 52 கிராம் புரோட்டீன் கொடுக்கும். இதே ஒரு பன்னீர் எடுத்தீங்கன்னா 100 கிராம்ல 20 கிராம் தான் புரோட்டீன் இருக்கும். அதுவே ஃபேட் கண்டென்ட் அதிகம் பன்னீர்ல. பட் இந்த சோயா வரப்போ இதுல ஃபேட் கண்டென்ட் இல்ல. அண்ட் அடிஷனலா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு சில தேவைப்படும். அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9மே வந்து இந்த சோயாபீன்ல நமக்கு இருக்கு. இந்த மீல் மேக்கரை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி அவங்களுக்கு தைராய்டு லெவல் லோவா இருக்கிறதுனால இதை சாப்பிட்றப்போ தைராய்டு லெவல் இன்னும் கம்மியாகும். ஆனா நார்மலா இருக்கிறவங்களுக்கு தைராய்டு லெவல்லாம் குறையாது. ஸோ நார்மலா எடுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து இது எடுக்கிறப்போ நிறைய மேல் ஹார்மோன் ஃபீமேல் ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு இருக்கு. அது எதனால பாத்தீங்கன்னா ஐசோஃப்ளேவோன்ஸ் அண்ட் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது மேல் ஹார்மோனும் ஃபீமேல் ஹார்மோனையும் சேஞ்சஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சில ஒரு பொருள் இருக்கு. அது எதனால பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஒரு 70,000 பேர் கொடுத்து பார்த்தப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் எதுவும் பெருசா வரல. பட் இதை ரேட்ல டெஸ்ட் பண்றப்போ ரேட்டுக்கு சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா மனுஷங்க சாப்பிட்றத விட 10 இருந்து 15 மடங்கு அதிகமா ரேட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் வந்தது. அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 1 கிலோ 1.5 கிலோ எடுக்கிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் வரும். அவ்வளவு வந்து லாங் லாஸ்டிங்கா யாரும் சாப்பிட போறது கிடையாது. ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பிடுறது கம்ப்ளீட்டா ஹெல்த்தி தான். அது நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பயப்படாம இந்த மீல் மேக்கர் தாராளமா சாப்பிடும்.